ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதினிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது பம்பளி மாஸில் ஜெல்லி மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். 10 கிராம் அகரகரில் அரை கப் தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். சர்க்கரை நல்லா கொதி வந்துடுச்சு. ஊற வச்ச அகரகரை சேர்த்துடலாம். அகரகரு நல்லா கரையிட்டாங்க. அகரகரு நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை நாம் ஒரு தட்டில் ஊற்றிடலாம். கொஞ்சம் ஆறின பிறகு பம்பளி மாஸை அது மேலே தூவிடலாம். இதுலேருந்து 3 சொலை எடுத்து உதுத்து விட்டு வச்சுருக்கேன். உதுத்த பம்பளி மாஸில் கொஞ்சம் சர்க்கரையை தூவிடலாம். பம்பளி மாஸை தூவிடலாம். ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு பிறகு நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். நம்மளுடைய பம்பளி மாஸ் ஜெல்லி மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதினிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.